இன்றைய நட்சத்திர வரிசையில் நம்ம பூராட நட்சத்திரத்தை தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? பூராட நட்சத்திரங்கள் பேசிக்காக எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப அதிபுத்திசாலியாகவும் ரொம்ப அறிவாளியாகவும் இருப்பாங்க. ஸோ இதனாலேயே அவங்க நிறைய பேர்த்து கூட ஒரு ஆர்குமெண்ட்டாக இந்த அறிவார்ந்த விஷயங்களை பேசி ஆர்குமெண்ட்னால நிறைய பேருக்கு சண்டை வந்து நிறைய பேருக்கு கான்டாக்ட் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஏன் அப்படின்னா பூரா நட்சத்திரத்தில் தான் தேவகுருவும் அசுரகுருவும் சேர்ந்து இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ தேவகுரு நல்ல விஷயங்களை செய்யறதுக்காகவே இழுத்துக்கிட்டே போவார். அசுரகுரு அசுரத்தன்மையான விஷயங்களை செய்யறதுக்காக இழுத்துக்கிட்டே போவார். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான போராட்டத்திலே இவங்க வாழ்க்கை பாலி விஷயத்தில் போயிடும். ஸோ இவங்க வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகளையும் எல்லா பிரச்சனையும் கடந்து வருவதற்கு வாழ்க்கையில் ஒரு தடவையாவது வருஷத்தில் ஒரு தடவையாவது கடுவெளி சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருக்காட்டுப்பள்ளி டு கும்பகோணம் போகிற வழியில் ஆகாசபுரீஸ்வரர் கோவில் பூராட நட்சத்திர கோவில் இருக்குது. அங்கே போயிட்டு வரலாம். இல்லை அப்படின்னா வருஷத்தில் ஒரு தடவையாவது நம்ம தில்லை நடராஜரை போய் பார்த்துட்டு வரலாம். நகர் பகுதியில் உள்ள லால்குடி பகுதியில் நகர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் உள்ள அப்ரதீஸ்வரர் கோயிலில் போயிட்டு இவங்க தரிசனம் பண்ணிட்டு ஒரு 27 விளக்கு போட்டு 19 முறை இந்த சிவபெருமான வளம் வந்து வந்தாங்க அப்படின்னா இந்த இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். சரிங்களா? ஸோ பேசிக்காகவே இவங்க விருட்ச சாஸ்திரத்தில் வஞ்சி மரத்தை வழிபடலாம். வர்ண பகவான் தான் இவரோட அதிதேவதை. அதனால இந்த பூராட நட்சத்திரக்காரவங்க எப்பொழுதுமே மலையில் நனைகிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். சரிங்களா? நன்றி நண்பர்களே.